ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தம்பருப்பு உருண்டை. நான் பைத்தம்பருப்பு உருண்டைன்னு சொல்லுவேன், பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு 1 கிலோ பாசிப்பருப்பு வறுத்து 1.5 கிலோ ஜீனி போட்டேன். அது வறுத்ததை காட்டில் தீபாவளிக்கு அதில் நல்லா வறுத்து 2 ஜீனியும் அந்த பைத்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சூடாக நெய் காய்ச்சி மாவில் ஊற்றி நல்லா கிண்டணும். இப்போ கை சூடாக இருக்கணும், அதனால் கரண்டி போட்டு கிண்டிக்குங்க. அதுக்கப்புறம் கையில் உருண்டை பிடிக்க வேண்டியது தான். அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க வேண்டியது. எல்லா மாவையும் நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க வேண்டியது தான். இந்த உருண்டை நல்லா சூப்பராக இருக்கும். அதுமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்போ குட்டி குட்டியாக அப்படியே உருண்டையாக பிடிக்க வேண்டியது தான். நம்ம பைத்தம்பருப்பு உருண்டை நல்லாயிருக்கும். இது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள், அப்படியே சின்ன சின்னதாக உருட்டி வைக்க வேண்டியது தான். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஜீனி கூட குறைச்ச போட்டுக்கலாம். நான் 1 கிலோ பைத்த மாவு 1.5 கிலோ ஜீனி போட்டேன். உங்களுக்கு நீங்கள் இப்போ கலந்துக்கிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு எப்படின்னு பார்த்துட்டு நீ கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனி போட்டுக்கலாம். எங்களுக்கு இந்த ஜீனி கரெக்டாக இருந்தது கொஞ்சம், அதனால் இப்படி போட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.